மரியாயே வாழ்க. அன்பான மரியணை கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். ஜெபமாலை பற்றிய முக்கியமான செய்திகளை தொடராக நம்ம பார்த்துட்டு வரோம். அதிலும் இந்த ஒரு சில குறிப்பிட்ட ஒரு 10 வீடியோக்கள் ஜெபமாலையை பழைய ஏற்பாட்டில் எப்படி வேறு வடிவங்களாக நம்ம பார்க்குறோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த தொடர் ஜெபமாலை ஜெபிக்க முடியாத இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஜெபமாலையை ஜெபிக்க வைக்கின்ற தொடர். அதேபோல் ஏற்கனவே ஜெபமாலை அதிகமாக சொல்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாக ஜெபமாலையை ஜெபிக்க வைக்க வேண்டிய ஒரு விஷயங்களை கொண்ட தொடராக இது இருக்குது. அதனால் இதை எல்லாரும் எல்லா வீடியோக்களையும் ஏறக்குறைய ஒரு 90 வீடியோக்களுக்கு மேலே இதில் இருக்குது. அத்தனையும் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குண்டான லிங்க்கும் ஃபோன் நம்பரும் இருக்குது. நீங்கள் உலக ஜெபமாலை இயக்கத்தில் சேரணும்னாலும் அதற்குண்டான லிங்க்கும் ஃபோன் நம்பரும் இருக்குது, பார்த்துக்கங்க. அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டில் நிறைய பொருட்கள் ஜெபமாலையோடு ஒத்து போகுது. அதான் நம்ம பொருத்தி பார்க்குறப்ப அதுதான் ஜெபமாலை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நம்ம கடந்த சில தொடர்களை பார்த்துட்டு வந்தோம் இந்த வீடியோவில். இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் எப்படி ஜெபமாலையாக இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். உபாகமம் 6வது அதிகாரம் 4 முதல் 9 வசனம். அது இந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா, ஜெபமாலையை நாம் காலங்காலமாக ஜெபிச்சுட்டு வரோம், போதிச்சுட்டு வரோம். அதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, அதை மனசில் தியானிக்கணும் அப்படின்றது தான். மாதாவும் தான் சொல்கிறாங்க, புனிதர்களும் அதை தான் சொல்கின்றார்கள். அடுத்ததாக பிள்ளைங்களுக்கு அதை கற்றுத்தரணும், ஜெபமாலை பக்தியில் வளர வைக்கணும் குழந்தைகளை அப்படின்ற விஷயத்தையும் பரிசுத்த மாதாவும் புனிதர்களும் சொல்கிறாங்க. அதே மாதிரி எப்பயுமே ஜெபமாலை வேண்டுங்க. போகிறப்ப, நடந்து போகிறப்ப, வர்றப்ப, பிரயாணம் செய்கிறப்ப ஜெபமாலை வேண்டுங்க அப்படின்ட்டு நமக்கு அறிவுறுத்தப்படுகிறோம். இன்னொன்று, ஜெபமாலையை வெளிப்படையாக அணிஞ்சிக்கங்க, கழுத்தில் போட்டுக்கோங்க. அது ஜெபமாலை பக்திக்குள் மற்றவங்க வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும்ன்ட்டுன்னு மான்ஃபோர்ட் அழகாக சொல்கிறார். மாதாவும் அதை சொல்கிறாங்க. அதே மாதிரி வீட்டில் எல்லா இடத்துலையும் நம்ம ஜெபமாலையை தொங்க விடுறோம். குறிப்பாக வீட்டு நிலக்காலில் தொங்க விடுறோம். அப்புறம் ஜெபமாலைக்குன்னே ஒரு தனி இடத்தை ஒதுக்கி அதில் எல்லாருடைய ஜெபமாலையும் தொங்க வரும். இப்படிலாம் இருக்குது. இப்போ நம்ம கேட்ட அத்தனை விஷயமும் பார்த்திங்கன்னா இந்த உபாகமம் 6வது அதிகாரம் 4லிருந்து 9 வரையில் இருக்கின்ற வசனங்களில் இருக்குது. அப்போ கடவுள் எப்படி ஜெபமாலையை பற்றிய முன்குறித்து வச்சுருக்கார் பைபிளில் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வசனங்கள் என்ன சொல்கிறதுன்னு இப்போ பார்க்கும். இஸ்ராயலே உற்று கேள், நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் பதிய கடவன. நீ அவைகளை உன் புதல்வர்களுக்கு விவரித்துச் சொல்லவும், நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடந்து போகும்போதும், தூங்கும் வேளையிலும், விழித்திருக்கையிலும் அவைகளை தியானிப்பாயாக. ஜெபமாலைக்கு எப்படி பொருந்தது பாருங்கள். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் பதிய கடவன. மாதா அதை தான் சொல்கிறாங்க, இதயத்திலிருந்து ஜெபமாலையை தியானிங்கன்றாங்க. அது வந்துருச்சு பாருங்கள் வசனத்தில். அதே மாதிரி வீட்டில் உட்காந்துருக்கிறப்ப, போகிறப்ப, நடந்து போகிறப்ப, தூங்குறப்ப, இருக்கிறப்ப அவைகளை தியானிப்பாயாகன்னு வசனம் சொல்லுது. மாதா அதே தான் சொல்கிறாங்க. ஜெபமாலையை எந்நேரமும் தியானிங்கன்றாங்க. நடந்து போகிறப்ப, வர்றப்ப வேண்டுங்க அப்படின்றாங்க. மான்ஃபோர்ட் அழகாக அதுதான் சொல்கிறாரு. எப்போ வேணாலும் ஜெபமாலை சொல்லலான்றாரு. சில பேர் கேட்குறாங்க, ஜெபமாலைக்குன்னு பக்தியாக உட்காந்துக்கிட்டு அப்படியே தியானம் பண்ணுற மாதிரி உட்காந்துட்டு செய்யணுமா பிரதர்? நிறைய பேர் அதெல்லாம் போட்டு குழப்புறாங்க அப்படின்றாங்க. அப்படி இல்லை. ஜெபமாலையை எப்படி வேணாலும் சொல்லலாம். முடியாதவங்க படுத்துக்கிட்டு சொல்லலாம். நோயாளிகள்லாம் படுத்துக்கிட்டு தான் சொல்ல முடியும். வேலைக்கு போகிறவங்க போயிட்டு இருக்கிறப்பே சொல்லலாம். வண்டியில் ஆகட்டும், நடந்ததில் ஆகட்டும், எப்போ வேணாலும் சொல்லலாம். வசனமும் அதுதான் சொல்லுது. தென் அவற்றை உன் கையில் அடையாளம் போல் கட்டுவாய். கழுத்தில் போடுறோம் நம்ம ஜெபமாலையை. அது சும்மா நம்மளாக போட்டுக்கிறது இல்லை. மாதா சொல்கிறாங்க. அதை மான்ஃபோர்ட்டும் அதை சொல்கிறாரு. ஜெபமாலையை கழுத்தில் அணிஞ்சிச்சிங்க, மற்றவங்க பார்க்குற மாதிரி அணிவிங்கன்றார். அப்போ அது மற்றவங்களுக்கு ஜெபமாலை வேண்டுறதுக்கு தூண்டுகோலாக இருக்குன்றார். மாதாவும் சொல்கிறாங்க, இந்த மான்ஃபோர்ட்டும் சொல்கிறார். பைபிளும் அதை சொல்லுது. உன் கையில் அடையாளம் போல் கட்டுவாய், அவற்றை உன் கண்களுக்கு நடுவே தொங்கி ஆடவை. வீட்டில் அதான் நம்ம செய்கிறோம். ஜெபமாலையை செவுத்தில் கட்டி செவுத்தில் தொங்க வரும். ஆணியில் ஹேங்கரில் அதுக்குன்னு மாட்டுறோம் நம்ம எல்லாருடைய ஜெபமாலையும்.
அதெல்லாம் பாருங்கள் பைபிளில் இருக்குது. இதெல்லாம் நம்ம பொருத்தணும், பைபிளோட ஜெபமாலையை பொருத்தணும். அடுத்ததா, உன் வீட்டின் வாயிற்படியிலும் கதவின் நிலைகளிலும் அவைகளை எழுதி வை. அதுதான் நம்ம செய்கிறோம். இப்போ நம்ம வீட்டிலலாம் என்ன செய்கிறோம், ஜெபமாலையை கதவு நிலைக்காலில் கட்டி தொங்க விடுறோம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா முன்குறித்து வைக்கப்பட்டது இந்த ஜெபமாலையை. ஜெபமாலையை சாதாரணமாக நம்ம நினைக்க முடியாது. இதெல்லாம் வேறு வடிவத்தில் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அதை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படிப்பட்ட வசனம் தான் இன்றைக்கு நம்ம பார்த்தது. அன்பானவர்களே, ஜெபமாலை மாதா கொடுத்த மிகப்பெரிய ஆசீர். கடவுளுடைய அருள் வரங்கள் இந்த வாய்க்கால் வழியாக வாய்ந்தோடி வருது, ஜெபமாலை வழியாக. அதை நாம் வாங்கிக்கணும். எவ்வளோ வேண்டுமானாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம். அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து ஜெபமாலை பற்றிய இந்த செய்திகளை எல்லாருக்கும் கொடுக்கின்ற தூதராக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். நன்றி. மரியாயே வாழ்க.